எவன்டா கடையில யாரா உள்ள சாங்கானு போடுறா லைட்டானு போடுறா இதுல யாருக்குடா ஸ்டாங்கு யாருக்குடா லைட்டு எனக்கு ஸ்டாங்கா போடுற இவனுக்கு லைட்டா போடுறான் ஸ்டாங்கு லைட்டு எந்த மேல என்னடா கேட்ட டீ கேட்டுங்க எப்படா கேட்ட ஸ்டாங்கா ஒண்ணு குடுறா லைட்டா குடுறாங்க படா நீ எவ்வளோடா நீ குடுக்கிற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவேன் அப்படி பழக்கம் போய் போச்சுக்கு என்னடா பழக்கம் எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர் கூப்பிடு இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர் கூப்பிடு மந்திரி போயிட்டே மந்திரி கூப்பிடுங்கடா நாயே இது டீ கடைன்னு பரவாயில்ல கசாப் கடையில போய் எனக்கு தலைய போடுறா அவனுக்கு 2 காலை போடுறான்னா என்னடா அவங்க இந்த மாத்தாண்டா போவீங்க நாயங்களா இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு போறீங்கடா என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி வாழைப்பழம் கொடுக்க சாருங்க கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுக்க சாருங்க இட்லி வேணும்னா இட்லி கொடுக்க சாருங்க இப்போ கொண்டாட்டிய கூட என்ன வேணும்னா கூப்பிடணும் போங்கடா என்ன விளையாடுது பாத்துறேன் சரி வாணி இங்க யாருக்காச்சும் வேணுமா அம்மையார் ஏன் இப்படி இருக்காங்க ஐயோ நீ காசு மாதாய் போச்சு கொஞ்சம் தூக்கு தூக்கி விடுறேன் விடுவா பாட்டி என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வர எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அட பாப்பா எம்ஜிஆர என்ன கண்ணால முத்துக்கிறேன்னாரு நான் தான் வேண்டான்ட்டேன் உனக்கு இப்போ கிருஷ்ணசாமி பஸ் வந்து நிக்குது மொத்த கூட்டம் இங்கதான் வரப்போகுது டீ போட்டு ரெடி ஆயிக்க பஸ்ஸுக்குள்ள பாத்தியா ஒண்ணும் தெரியலையே அப்புறம் என்னாச்சு சொல்றேன் அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு அம்மா டீ சாப்பிடலாம் ஐயோ எனக்கு வேண்டாம் நீ போய் சாப்பிடு சரி இந்த நான் போய் சாப்பிடுறேன் அவன் யாருன்னு தெரியுதா தெரியலையே அட என்னப்பா 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சுட்டு ஓடினானே அந்த கேடி இவன் அவனா இது கடன் வாங்கும்போது முடி இருந்தது திருப்பி கேட்டு வாங்கணும்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான் 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டிருக்கானே இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டிருப்பான் ஒரு டீ கொடுங்க இல்லையா டீ மட்டும் தானே வடை போட்டாலாம் வேண்டாமா ஒண்ணு வேண்டாம் ஒரு டீ குடிக்குவா இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்து இறங்கி வந்தீங்க பாவ காசுல போட்டிருக்கு அங்க பாரு என்ன செய்யலாம் வாயை பத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னந்தோப்புல மொத்த துணி உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம் ஏற சொல்லி அங்கிருந்து 2 தேங்காய் அப்படி போட சொல்லலாம் அப்பதாப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும் இந்தமணி நீ அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஏதாவது கலெக்ட் பண்ணியா இல்லையே ஏன் இந்த வாய் பத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா அந்த மொட்டை பையில போய் புடிச்சுட்டு வந்துட்டான் இப்ப வேண்டாம் அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்கள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு தனியா வரும்போது பிடிச்சுக்கலாம் யார் யாரு என்ன பண்றாங்கன்னு பாருங்க என்ன என்ன கடை வச்சிருக்க டீ கடை என்ன பழம் பலாப்பழம் கிண்டல் பண்ணியா நீ என்ன கிண்டல் பண்றியா அட வாழைப்பழம்யா தெரியலடா அப்புறம் கேக்குறேன் இந்த பழத்தை என்னால திங்க முடியல எங்க வாழை காட்டு இந்த வாழை வச்சுட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா அப்ப நாங்க வாழைப்பழம் எப்படி பழனிக்கு போ பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிர்தமா கரைச்சு வச்சிருப்பாங்க இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிர்தம் வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா அப்படி என்ன பண்றீங்க போட்டாங்க இந்தாடா நீ தின்னா டேய் இங்க வாடா உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன 50 பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு கொஸ்டின் பண்ற போடா ராஸ்கல் யோ உங்க கடை டீ நல்லா இருக்குமா ஏன் நல்லா இருக்காதுன்னு அந்த பண்ணாரையாவது சொன்னானா ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் பார்முலா கடை இது அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து 1 ரூபா குடிச்சா டீ மாதிரி இருக்கும் அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும் இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு உங்களுக்கு எத்தனை டீ வேணும் 2 மாஸ்டர் 2 டீ ஆர்டர் கேள்விப்பட்டிருக்கியா அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி 2 கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு டேஸ்ட் கன்ஃபார்ம் இங்க வா
அளவிட்டாத இசை வெள்ளம் பாடியுள்ளோர் பூர்ணிமா கொண்டு போய் கொடு. குருவிலா. சீக்கிரம் கொண்டாயா. இசை ஏற்பாடு புரியுது. சலி. டிங் டாங் டிங் பாடல்கள் ம். கேசட். என்னமாச்சு? என்னமோ பெருசா அவர் சாப்பிட்டுட்டு இவர் சாப்பிட்டுட்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இல்ல. இப்படிதான் ஊர் ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இல்ல, அது- இத பாரு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவேன், போலீஸ கூப்பிடுவேன், இந்த இடத்தையே காலி பண்ண வச்சிருவேன். என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ, என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நாக்க புடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்கயா. இல்ல யோ, நாக்க வேணாலும் புடிங்கய்யா, ஆனா 4 வார்த்தை மட்டும் கேட்டாதீங்க. உங்க வாய் நாத்த என்னால தாங்க முடியாது. இவ்வளவு பெரிய பூச்சி விழுந்துருச்சு, கண்ணு தெரியல? இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டு உனக்கே கண்ணு தெரியலன்னா இவருக்கு எப்படியா தெரியும்? எனக்கு ஏதாவது வச்சுனா என் பொண்டாடி யாரையா பதில் சொல்வா? உன் பொண்டாட்டி தலையில- அண்ணா, நான் என்னங்கண்ணா சொன்னேன்? டேய், அண்ணா, 2 வாட்டி எருமாடு வேகாச்சு புத்தில கொடுக்க இல்லைங்கண்ணா. டீயை குடிச்சு பார்த்து போட்டு தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அண்ணா, அப்படி குடிச்சா அதை எச்சிட்டீங்கண்ணா. யோ, இதுக்கெல்லாம் தண்டனை என்னன்னு தெரியுமா? 14 வருஷம் கொலை கேஸ்க்கு சமம். ஐயோ, இந்த கடைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க. நான் வேலைக்கார பையன். மாவாட்டுல தண்ணி எடுத்து வைப்பேன், அவ்வளவுதானுங்க. ஓனர் இவருதாங்க. கந்தசாமி, இவ்ளோ கேட்டுட்டு இருக்கேன், மர மாதிரி நின்னுட்டு இருக்க. என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்துச்சு. இதெல்லாம் ஒரு வழி பண்ணிருப்பேன். சொல்றது பாலை வாங்கணும்னா அந்த பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? பூச்சி மருந்தா? ஆமா, அத பால்ல கலக்குறதா? பால்ல. ஓ, அது வயல்ல கலக்கிறது. ஐயோ, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? பல்லி. கந்தசாமி, என்னப்பா அங்க பாரு. ஏய், இல்ல, இல்ல, மட்டை, மட்டை. ஏய், மட்டை, மட்டை. ஏய், தகல் பாச்சா வேலை கிட்ட வச்சுக்காத. வேண்டாம், உண்மை கேளு. மொத்தம் அந்த பல்ட்டி அடிக்கிற நீ, இது மாதிரி எத்தனை பல்ட்டி ஹை ஜம்ப் லோ ஜம்ப் எல்லாம் அடிச்சவனா தெரியுமா? அடி மவனே. அண்ணே குத்துறனே, அண்ணே குத்துறனே, அண்ணே 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 குத்துறனே. ஏன்டா டேய், முந்தா நாள் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. அன்னைக்கே என் கையில மாட்டிருந்தேன்னா தென்னந்தோப்புக்குள்ள தூக்கிட்டு போய் மொத்த துணி உருவி பெண்ட் எடுத்திருப்பேன். எடா காசு, எடா. அண்ணே இருக்கிறது 50 ரூபாய் தானே, இப்ப இத வச்சுக்கோங்க அண்ணே, மீதி அப்புறமா கொடுத்துறேன். எப்படி தர மீதி? இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன், மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 500 ரூபாய் சம்பாதிக்கிறேனே. அப்ப இந்த 450 ரூபாயில எப்படி குடும்பத்தை நடத்துவ? ஊர்ல நம்மள மாதிரி இடிச்சு வாங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வரிசை அடிக்கிறதா? சரி, இதை நீயே வச்சுக்க. ஜாஸ்தி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு. என்ன? போ. டேய், இந்த பார், இதையும் வச்சுக்க. குடும்ப கஷ்டம் தாங்க முடியல வையே, இதுலயே தொங்கிரு. ஐயோ, பாவண்டி, நல்ல மனுஷன் கிட்ட போய் தகராறு பண்ணிட்டோம். டேய் கிருஷ்ணசாமி, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னம்மா, என்ன விஷயம்? உனக்குன்னு இருக்கிறது இந்த கடை ஒண்ணுதான், அதையும் அடமானம் வச்சுதான் உன் தங்கச்சி நகையும் துணி கொண்டு வந்திருக்கியாமே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நம்ம தகுதிக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. இப்ப கடன் நல்லாடு. ஏமா, இதை சொல்றதுக்காக எழுது வருவோம். அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. அத ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும். இந்த கடை என்ன, இந்த மாதிரி 10 கடை வாங்குவேன். நீ கவலைப்படாம வீட்டு போ. என்னமோ செய். என்னம்மா? இன்னைக்காவது நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. வரப்போமா. இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. வேண்டாண்டி விட்டு சும்மா இரு. யோ, என்னையா டீல சர்க்கரையே இல்ல? என்னம்மா சொல்ற? டீல சக்கரை இல்லையா? நான் தான் 2 கரண்டி போட்டுங்க. அப்ப எப்படியா இல்லாம போவோம்? நான் தான் போட்டேன்னு சொல்றேன்ல. அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? இங்க இந்த டீல சர்க்கரை இல்ல. இது டீயே இல்லம்மா. கேட்டியா? ஏன் போய் சொல்ற? கன்சாமி, கொஞ்சம் பார்ப்பா. டேய், உனக்கு நாக்கே இல்ல, அப்புறம் எப்படி சக்கரை பத்தி தெரியும்? சுமாரா. சரி, எதுக்குமா உன் போய் இந்த அப்படி? யோ, நிறுத்தியா? இதுல சக்கரை போடுறத பத்தி பிரச்சனை இல்ல, சக்கரை இருக்கா இல்லையாங்கிறதா பிரச்சனை. இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. கொண்டாமா, நீ குடிச்ச டீய நான் குடிச்சு பாத்துட்டு சொல்றேன். ஆமாமா, வாமாமா, இல்லமாமா, போடா. யோ, போடா. இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. புரியா? யோ, சும்மா பார்க்காம
குடிச்சு சொல்லியா? என்ன கிருஷ்ணசாமி, பொம்பளை கையால வாங்கி சாப்பிடுறதுக்கு நாட்டுல ஒவ்வொருத்தரும் அலையோ அலையன்னு அலையிறான். நீ அலையாம கொள்ளாம தானா வருது. வாங்கி அடிச்சு பார்த்து சொல்லு. ம் குடியா? குடிக்கிறது. ஏய், இந்த டீல சக்கரை இருக்க? இப்ப இருக்குயா. இன்னும் இதுல உதவி பட்டிருக்குல்ல. காலையில இருந்து வயிற்றுக்குள்ள எலி கரண்ட மாதிரி கரபுரான்னு ஒரு சத்தம். நம்ம கடையில இருந்து 2 மசால் வடையை எடுத்து தின்னுட்டேன். பாரு, நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறதுல சத்தியம் பண்ணிட்டப்பா. கன்சமே, அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா? எந்த பொண்ணு? அதான் நம்ம கடையில் தகராறு பண்ணிச்சா. ரொம்ப சிவப்பா இருக்குல்ல? சிவப்புனா வெள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி. ஆட, நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுகள் எல்லாம். ஏன்? அவளுக்கு எல்லாம் உதட்டுக்கு செக்க சாயத்தை பூச்சி ஏமாத்திடுவாளுங்க. நீ ஏமாந்துறாத. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு லட்சணமா இருந்தது. அப்படியா? அது மட்டுமா, அவன் நடக்கும்போது எவ்வளவு நளினமா இருந்து தெரியுமா? எப்படி? இப்படியா? இப்படியா? அட போப்பா. அட, நீயா பழக்கப்படுற? நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பண்ணு இடிச்சிட்டு நிக்காத, முறப்பாயிரு. ஓரக்கண்ணால வேணா பாத்துக்க. ஓய், ஒரு பொண்ணெல்லாம் செட்டப்பாக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஏப்பா அவசரப்படுறீங்க? இந்த மாதிரியா இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா, ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு இங்கெல்லாம் பிடிக்க முடியாது. பிடிக்க மாட்டியா? அப்ப அங்க வாசப்பொண்ணு வச்சு புடி. முடியாதுப்பா. கடையில வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்காவா? முடியாதுப்பா. இல்ல, நீ பிடிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாக்குறேன். மறுபடியும் தகராறு பண்ண வேண்டாயா? தாக்கு தாக்கு, விடாது தாக்கு, இப்படி தாக்கு. ஏய், ஏன் கடல்ல வந்து கலாட்டம் பண்ண? அது ஏன் தப்பு இல்ல. பின்ன ஒப்பந்தப்பா. சொல்லு. மச்சம் பண்ற தப்பு. மச்சானா? அவன் வேறையா? அந்த நாய் கட்டு சொல்லி வை. மூஞ்சி தலையில வச்சு தத்தான்னு தேடி போடுறேன். அது இல்ல மச்சம். மச்சம் என் உடம்புல 8 மச்சம் இருக்குது. 8 மச்சம் இருக்கிற பொண்ணுங்களா இப்படித்தான் கலாட்டா பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது? உலகத்திலேயே மொதல் அதிர்ஷ்டசாலி நீ தான். 8 மச்சத்தையும் காமி, அப்பதான் உருவம் ஒரு அதிரடி தாக்கு தாக்கு. 8 வருஷத்தை காட்டு, அப்பா அவனை விடுவேன். அவ்வளவுதானே? வா. ஏய், மச்சமன டீ கடை வரைக்கியா இவ்வளவு வீசா காட்டன்னு கூட்டி போறா? மச்சத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, சீக்கிரம் வாயா. நானும் பார்க்கணும். அந்த ஆளு அந்த பக்கம் திரும்பி நிக்க சொல்லு, அப்பதான் நான் காட்டுவேன். இந்த பாருமா, உலகத்திலே நீ மாலை கண்ணுக்காரனை பார்த்திருப்ப. எனக்கு தண்ணியை கண்டாலே கண்ணு தெரியாது. என்ன நம்பி நீ காட்டு. நான் காட்ட மாட்டேன். கன்சாமி, நீ கொஞ்சம் கிருஷ்ணசாமி, ரியல் ஜென்டில்மேன் நான். பாரு. 1 2 பெருசா? 4 சிம்மண்டி எனக்கு ஒரு கண்ணெல்லாம் போச்சு. 5 தண்ணி தெளிச்சாலும் எழுந்திருக்க மாட்டாரு. தூக்கி குளத்துல போடு. மயக்கத்தை தெளிய வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து அந்த 2 மச்சத்தையும் காட்டி போயிரு. நான் போய் மீன் போடுறேன். கரெக்ட் வருதான் பாரு. அண்ணா, இதுக்கு வருதுண்ணே. அப்புறம் போலாண்டா. கரண்ட் வருதா பாரு. எனக்கு வந்துருச்சு. என்னடா சத்தத்தையே காணா? இருடா பாக்குறேன். சின்னமணி, ஐயோ, என்னண்ணே கரண்ட் வச்சு கொண்டு போட்டீங்களா? போலீஸ் கிளீஸ் வந்து உங்களை பிடிச்சுக்க போதுண்ணே. டேய், எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. டேய், முதல்ல உசு இருக்கான்னு பாருங்க. நீ பாத்துறா. ஐயோ, சரி. அண்ணே, சத்தத்தையே காணோண்ணே. போயிடுச்சு போல இருக்கு. இது அந்த பக்கம்டா. அண்ணே, மெதுவா அடிக்குதுண்ணே. உசுறு இருக்குதுண்ணே. இப்ப என்ன பண்றது? உடம்பு சூடுக்குன்னு எல்லாம் சரியா போயிடும். முதல்ல பாதத்தை தேங்க. உனக்கு எப்படி வேலை தெரியும்? அதெல்லாம் எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. நீங்க தேங்கண்ணே. என்னடா சூடு வர மாட்டேங்குது? எண்ணெய் போடுத்தீங்கண்ணே. அப்படியா? இப்போ ஒரு காலம் மட்டும் இல்ல, உடம்பு பூரா தேய்க்க சொல்லு. இந்த ஒரு
ரூபாய் வச்சுக்க. போதுமாடா இது? போதும். வேற எங்கெல்லாம் தேய்க்கணும்? வேற எங்கேயும் தேய்க்க வேணாம், பாதத்தை மட்டும் தேய்ங்க. என்னண்ணா இது நூல் எண்ணெயை வச்சு தேய்ச்சிட்டீங்க, போய் நிறைய எடுத்துட்டாங்க. போதுண்டா. நான் சொல்றதுக்கு என்ன சும்மா தெரிஞ்ச மாதிரி பீத்திக்கிட்டு. ஏன்டா இப்படி கோச்சுக்கிற? சரி என்ன அம்மா அந்தாலே தேய்க்கிறேங்கிறாரு, நீ ஏன்டா வேண்டாங்க? ஒரு பாக்கி பாதை வரைக்கும் தான். சரி 10 ரூபாய் வச்சுக்க. உள்ளம் கால இருந்து உச்சி வரைக்கும் தேய்க்கணும். அண்ணே அங்க சூடத்துல இருப்பதும் இங்க தேய்ங்க. இங்கயா? ஆமா. சரி 100. குழந்தைங்களா எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா? ஐயோ இன்னைக்கு இந்த ரூட்ல பஸ் வரவே வராது, எவனோ என்னமோ பண்ணிவிட்டான். அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு. யார் யார் எந்த ஊருக்கு போகணுமோ கொண்டு போய் போயிருங்க. போங்க. வாழவாடி போற பேபிஸ் மட்டும் இதுல இருங்க. வாங்க போ. என்ன விட்டுட்டு போறீங்களா? இது சொல்லி பேபிஸ். உன் பேரு பேபியா? உன் பர்சனாலிட்டிக்கு பேபின்னு வச்சுக்க கூடாது, நக்மான்னு வச்சுக்க, சில்பா சிட்டின்னு வச்சுக்க, மனிஷா கோயிலான்னு வச்சுக்க. சச்சா ரோடு போடுற இன்ஜின் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேபியா? இந்த பாரு கடைசி கார்ல டிரைவர் இருப்பான், அவன் தான் பாய் ஃப்ரெண்டு. கூட்டிட்டு போய் டூயிட் பாடு. ஏய் இது என்ன பாய் படுக்கலாம்? இதுல குப்பாடுற லாரியாடா? சீர் கொண்டு வருங்க. ஏன் மோர் கொண்டு போய பண்ணாட பசங்க. ஏய் இதுல ஆட்டு காருக்குள்ள இருக்கு. உள்ள ஆட்டுங்க. இது சாமிக்கு நேர்ந்த கடைங்க. வெளியில வா, இந்த ஊருக்கே ஒன்ன நேர்ந்து விட்டுறேன். பாமவனே அவன் பால்ல குளிக்கிறான், பன்னீர்ல குளிக்கிறான். நான் பணத்திலேயே குளிக்கிறேன்டா. பணம் பாதாள வரைக்கும் பயன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் இடுப்புல 2 கட்டு ரோட்டு பாஞ்சிருக்கு. எடா வழிய இவ்வளவு நேரம் பணத்துக்குள்ள இருக்கீங்க, என் இடுப்புல பணம் இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? டேய் நான் எங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் போது இந்தியாவில எத்தனை முடிச்சவைக்கு இருக்கான்னு எண்ணிட்டு தாண்டா பிறந்தேன். எட்ரா இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே இந்த வீட்டுல பணம் என்றவனுக்கு இடுப்புல வேட்டி இருக்கக்கூடாது, உடம்புல சட்டை இருக்கக்கூடாது, ஒத்த கோபத்தோட என்னன்னு எண்ணி முடிஞ்ச உடனே கூலி வாங்கிட்டு போகிற நாய்களா? என் வேட்டி உருவுறேன். எங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க. வேண்டாப்பா. ஏங்க மலையெல்லாம் சுத்தி தொண்டை வத்தி போச்சு, ஒரு டீ சாப்பிட்டு போலாம். எனக்கு டீ வேண்டாப்பா. அப்ப நீ காபி சாப்பிடுங்க. இது என்ன காபி கடையா கண்ணு கடையா? சரி எதுவா இருந்தா காபியா இருந்தா நீங்க நீங்க, கண்ணா இருந்தா நான் அடிக்கிறேன். எங்க கடையில யாரையுமே காணோம். இது ரஷ்யா டைப் கடை போட்டு இருக்குது. காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டு போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? வயிற்று வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னியை புடிக்கிட்டு விட்டுறானுங்க, மண்டை வலிக்குதுன்னு போனா மூளையை கழட்டிட்டு விட்டுறானுங்க. யாரையும் காணோம். 2 வரிக்கை எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா? சும்மா ஒரு தமாச்சுக்கு சொன்னேன். சவுண்ட் கொடுக்குறேன். உள்ள யாரு? வெளிய நாங்க. உள்ள யாரு? வெளிய நாங்க. வெளிய நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளிய நாங்க, உள்ள நீங்க. நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான், நாங்க நாங்க தான், நீங்க நீங்க தான். இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா. யாருங்க? ஓ மகளிர் மட்டும். என்ன வேணுங்க? 2 துப்பாக்கி கொடுங்க, சுட்டுக்கிறான். டீ இருக்கா இல்லையா சொல்லுமா, கிளம்புறோம். இருங்க போயிடாதீங்க. வணக்கம். வணக்கம். டீ 1ங்களா 2ங்களா? எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி 2 பேர் குடிச்சுவாங்களா? 2 டீ கொடுமா. சரிங்க. சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா? குத்து மதிப்பா அள்ளி ஏறிமா. இந்த போட்டு தரங்க. சும்மா அதுக்கு வணக்கம் சொல்ல டீ போடு. சரிங்க. வணக்கங்க. இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல. நம்ம 2 இடிச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கிறோம். விதிய பாத்தியா? கத்திக்கு அப்புறம் எல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரி கிட்ட மாட்டிட்டுமே. என்ன வேணுங்க? என்ன நீ டீ போடலையா? இல்லைங்க. போடா. இந்த போட்டு வணக்கங்க. அடச்சே என்ன யார் எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறா? என்ன பொதுக்கூட்டத்தில் பண்ண மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா? என்ன அடச்சே? ஏப்பா என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா? ஒரே கொலாப்ஸா இருக்க. வணக்கம் வணக்கம் கொடுத்துரு.
என்னாச்சு? டீயா இது? இந்த டீய போட்டா வணக்கம் வணக்கம் சும்மா சொன்னியாக்கு கலரி தண்ணி மாதிரி இருக்கு. இது குடிக்க நான் என்ன மனுஷனா மாடா? ஏன் அப்படி பேசுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல? ஆமாப்பா, என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக துப்புற டீய கீழே குடிச்சு முடிய முடியுமா? வாப்பா. ஏய், ஒத்துமா என்ன பாது? வா, ஒரு டீ அடிப்பா. இங்க எனக்கு பட்டியல குடிக்கதான் முடியாது. ஆட உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அடி பாரு, பாத்து டீ கட்டுறதா தள்ளிவில்ல. ஆடேங்க அப்பா, அந்த வித்து அப்படியே இருக்கு. அப்படிமா அல்லாக்கே அவன் கொப்புரு போயிருவேன். டீ குடிக்கிறியா? வேணாம். வாழ்க்கையில் இந்த மாதிரி டீ எல்லாம் நீ எப்ப குடிக்க போற? குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்கல கட்டி வச்சிருவியா? எங்களை பார்த்தா கடைக்கார மாதிரி தெரியுதா? இந்த பார், கிலோ கணக்கில் தொங்க விட்டுருக்கோம். மாரியாத்தா நோம்புக்கு மோர் ஊத்துற மாதிரி ஒரு ஓட்ட பந்தல வச்சுட்டு ரொம்ப லவுட்டு விடுறியா? இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா? காசு கொடுத்துட்டு வா. 5 ரூபாய். இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வணக்கம் சொல்லியே குடல புடுங்காத தாயே. வணக்கம். ஐயோ அம்மா. ஏங்க கிரகம், இந்த செருப்பு வேற வந்து போச்சு. மாஸ்டர், மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க மாஸ்டர். என்னப்பா இது? 2 டீக்கு 5 ரூபாய் கொடுத்த, அது 10 ரூபாய் செருப்பு தூக்கி விடுறா. ஐயோ ஐயோ, இருங்க மாஸ்டர், போயிடாதீங்க. அப்பா அரைச்சா செருப்பு கேள்விப்படுமா? பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஏங்க, என் கடையில டீ மாஸ்டர் வேலைக்கு வரீங்களா? என்னது? உன் கடையில வந்து இவர் சர்னு டீயாத்தி கொடுக்கணும். இவர் யாருன்னு நினைச்ச? தெரியாதுங்க. இவர் தான் சாரு. உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல, அந்த மூட்டை அளவுக்கு இவர் கேட்ட பணம் ஏய். இல்ல. சரிதானே? வேற டீ மாஸ்டர் பாருமா. முன்ன இருந்த ஆளுக்கு 30 ரூபா கொடுத்தாங்க. இப்ப இங்க வரீங்கன்னா சொல்லுங்க, 2 ரூபா சேர்த்து போட்டு 32 ரூபா கொடுக்குறேன். ஓ, கூட்டி தரீங்களா? அந்த அளவுக்கு நீங்க வசதிட்டீங்க. ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி. என்ன ஒண்ணு? ஆம்பளைங்கன்னா ஓனர், பொம்பளைங்கன்னா ஓடி. யோ பாப்பா, நீ வேற ஆள் பாருமா. இந்த கைகி நீட்டு வச்சுக்காத. ஏங்க, நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணவா கூப்பிட்டேன்? வேலையும் கொடுத்து கையில காசு கொடுக்கலான்னா பெருசா பீத்துக்கிறியா என்னவோ? கூட இருக்க பாரு, கோழி திருட நாட்டம். ரொம்ப கேவலமா திட்டாப்பா. இந்த ஊர்ல கோழி திருட கூட நம்ம மாதிரி வெள்ளையும் சொல்லி தான் போட்டுட்டு இருப்பான் போருக்கு. வேட்டிங் சட்டி அவுத்து போட்டு ஓடிலாமா? இந்தப்பா என்னப்பா இதெல்லாம்? ஊர்ல 1008 வேலை இருக்கு. ஏன் 1009 வேலை இருக்காதா? 1010 இருக்காதா? 2 கம்மியா 1007 6 இருக்க கூடாதா? எத்தனை வருஷமாயா இதையே சொல்லுவீங்க? மாத்துங்க ஐயா. இல்லீங்க, நம்ம இல்லப்பா, அங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் நடக்குது பாரு. டீ போடுமா? பதினெட்டுங்களா? ஆமா. 18. ஏமா டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கணக்கு பாருமா. சரிங்க. அது சரி. இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிடும். அட வேற கடைக்கு போலாம் வாங்க. ஐயோ வேணாம். போலாம் போலாம், மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல. ஏங்க, இருங்க, ஒரு நிமிஷம் போட்டு, ஒரு நிமிஷம். வண்டி நவர மாட்டேங்குது. வாடா வா. நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏவா? இல்லங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா? போடா, போய் டீ சாப்பிடு. ஏய், போ, போய் டீ சாப்பிடு. போ, டீ சாப்பிடு. போ. லைன் லைன் லைன். அங்க பார், சூப்பர் மாஸ்டர். வணக்கங்க. கடவுள் நம்மள என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைனரி கிளாசிங் பார்த்தோன்னே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே, சரி நண்பரே. என்ன பூஸ்ட் டீ குடிச்சிட்டு வர்றேன். பூஸ்ட்
டீ குடுத்துட்டு வர்றேன்ப்பா. என்ன பூஸ்ட் பெருசா டீ பெருசா? பூஸ்ட் குடியா? இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிடாம கேட்பாங்க. பூஸ்ட் என்ன கலரு? ரத்த கலரு. இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ள வந்து ஓடி போயிரு நாய. இந்தாங்கண்ணா காசு. காசு என்கிட்ட கொடுங்க. எச்சு டம்ளர்லாம் எடுத்து கொடுங்க. இந்தாப்பா. ₹32 கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எப்படி நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த கிளாஸ் கலவருக்கு மட்டும் 7 ரூபா தான் கொடுப்பேன். இந்த ரோல்டு கோல்ட் எல்லாம் கழட்டி சொல்லுங்க. கொஞ்சம் கூட நல்லா இதெல்லாம் ரோல்டு கோல்ல தெரியும் உனக்கு? என்னமோ கோலார் தங்கச்சி உலகத்துக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற. 50 பைசாக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூனை முடிக்கிற மாதிரி மூஞ்சி வைக்கிட்டு பேச்ச பாடுறா. ரொம்ப தான் லவ் டீ கிடையா? வணக்கங்க. இல்லங்க என்ன வேணும்? 2 புரோட்டாவும் கொஞ்சம் குருமாவும் வேணும். ஏண்டா பால் டப்பா தலையா? குதிரை சந்தையில வந்து என்ன வேணும்னு கேக்குறியாடா? குதிரை யாரு ஒண்ணுதான் இல்லீங்க. இல்ல நீ எதுக்கு வந்த? சந்தையில சாணி பொறுக்க வந்தங்க. கோமணம் கட்டி சாணி பொறுக்க வந்த நாய் ஓனராக உட்காந்துங்க. ஓடுறா.